பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், நம்முடைய நம்பிக்கை தான் நம்முடைய பலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை தான் நம்முடைய பலன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே எவ்வளவுதான் ஆகாரங்கள் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் புஷ்டியான ஆகாரங்களை உட்கொண்டாலும், நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லையானால், ஒரு மகிழ்ச்சி இல்லையானால், நாம் எவ்வளவு பலனை நினைச்ச முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் வேதம் சொல்கிறது, உன் நம்பிக்கையில் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. நான் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே எல்லாம் ஒரு பலனோடு கூட காணப்பட முடியும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கும். நாம் ஆபிரகாமை குறித்து பார்ப்போமானால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தரை குறித்து ஒரு நம்பிக்கையிலே இருந்தான், ஒரு நம்பிக்கையோடு கூட காணப்பட்டான். அவன் நம்பிக்கையிலே சந்தோஷம் உள்ளவனாய் காணப்பட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த வருஷங்கள் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனாலும் வேதம் சொல்கிறது, அவன் நம்பிக்கொண்டிருந்தான், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை நம்புவதிலே அவன் அசட்டையாய் காணப்படவில்லை, அவன் துக்கமுகமாய் காணப்படவில்லை, அவன் ஏதோ ஒரு துக்கத்திலே காணப்படவில்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, கர்த்தருடைய வசனத்தை குறித்து, நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் இன்னார் என்று அவன் அறிந்து, அவன் நம்பிக்கையிலே அவன் சந்தோஷம் உள்ளவனாய் காணப்பட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். யோபு எப்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற முடிந்தது? நாம் யோபிலே வாசிப்போமானால், அங்கே யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களிலே நாம் எடுத்து வாசிப்போமானால், அங்கே யோபு கர்த்தரை குறித்து சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்களிலே அவர் பூமியிலே அவர் காணப்படுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பயங்கரமான துக்கத்திலே காணப்படுகிறான், பயங்கரமான வேதனையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் கர்த்தரை குறித்து ஒரு நம்பிக்கையிலே அவன் சந்தோஷமாயிருந்தான், நம்பிக்கையிலே ஒரு மகிழ்ச்சியோடு கூட காணப்பட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று சொல்லி அவன் தன்னுடைய நம்பிக்கையிலே அவன் சந்தோஷம் உள்ளவனாய், தன் நம்பிக்கையிலே அவன் மகிழ்ச்சி உள்ளவனாய் அவன் காணப்பட்டு கொண்டிருந்தபடியினாலே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனை இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? அவன் கர்த்தரை குறித்து வைத்திருந்த நம்பிக்கை. அவர் ஒரு நாளிலே வெளிப்படுவார், கர்த்தர் நிச்சயமாய் அவர் வெளிப்படுவார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் திருசாந்தப்படுத்தி, அவன் உறுதிப்படுத்தி, தன்னுடைய நம்பிக்கையிலே அவன் சந்தோஷம் உள்ளவனாய் காணப்பட்டு கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரிகிற அக்கினியிலே போடப்பட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தயார் செய்து வைத்து விட்டார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி என்று சொல்லி அங்கே வேத திட்டமாய் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை குறித்த நம்பிக்கையை அவர்கள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு கூட அவள் நம்பிக்கொண்டிருந்தார்கள், அவள் விசுவாசித்துக் கொண்டிருந்தார்கள். நம்பிக்கை இழக்கல, நம்பிக்கையில சந்தோஷமாய் காணப்பட்டார்கள். என்ன நடந்தது? 3 பேரை போட்டார்கள். ஆனால் 4வது ஆளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மத்தியிலே இறங்கி அவர்களை விடுவித்தார் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. காரணம் என்ன? அவன் சந்தோஷமாய் காணப்பட்டார்கள் நம்பிக்கையில.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே சகோதரியே, உன் நம்பிக்கை குறித்து நீங்கள் அசட்டையா இருக்காதீங்க, துக்கமுகமாய் இருக்காதீங்க. ஆமென். யோபை போல தைரியமாய் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல சொல்லுங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமை போல சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நாம் உறுதியாய், நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியாய் நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை அவர் வீண் போக விட மாட்டார். உன் நம்பிக்கை வீண் போகாது. என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை குறித்த ஒரு சந்தோஷம், நம்முடைய நம்பிக்கை குறித்த ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே காணப்படுமேயானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுது, உங்க நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க, உன் நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கான உங்க நம்பிக்கை அவர் ஒரு நாளும் அவர் வீண் போக விடவே மாட்டார். நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை இழந்து போய் விடாதீங்க. நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியாயிருங்க. நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஜெபிப்போமா? எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் சொன்ன கேட்டபடி வார்த்தைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஓ, உம்மை நம்புகிற நம்பிக்கையிலே உம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, உம்முடைய வசனத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவே நீர் ஜீவனோடு இருக்கிறவர், நீர் விடுவிக்கிறவர், நீர் விடுதலை செய்கிறவர் என்கிற அந்த நம்பிக்கை குறித்து உம்முடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு கூட காணப்பட, சந்தோஷத்தோடு கூட காணப்பட என் தேவன் பிள்ளைகளுக்கு நீ அருள் செய்வீராக, நீ அருள் செய்வீராக. நம்பிக்கையில சந்தோஷமாய் இருந்து, ஓ, யோபை போல் இரட்டத்தனைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல தப்புவிக்கப்படவும், ஆபிரகாமை போல முதிர் வயதிலும் ஆசீர்வாதத்தை பெறவும் என் தேவன் பிள்ளைகளுக்கு நீ கிருபை செய்யும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.